வாழ்க்கை இன்பமடா, வாழ்வது அவரவர் கையிலடா. சரி 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 சகக சகக சமகசா. வா சீதா, உட்கார். சாப்பிடாம கிளம்பி வந்துட்டீங்க. உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன். கோயில் பிரசாதம் கொடுக்கறதுக்கே குத்தம் சொல்றவ நீங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். இந்த டிஃபன் கொடுத்து அமிச்சதே அவங்கதான். அவதான் அமிச்சாளா? விபூதி கொடுத்தா சோக்குப்பொடி, டிஃபன் கொடுத்தா சர்வீஸா? என்ன இருந்தாலும் அவங்க உங்க மனைவி தானே. மனைவினா குடும்பத்தோட இருந்து பொறுப்பா குழந்தைங்களை கவனிச்சுக்கணும். எங்கேயோ ஓடி போயிட்டு ஒரு குழந்தைய பெற்றுட்டு வந்து நான் 1000 பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒருத்திக்கு எடுத்து தாலி கட்டினதுக்கு அப்புறம் புருஷன் மேல கரிசனா இருக்க மாதிரி பேசினா என்னால ஏத்துக்க முடியாது. நான் சொல்லிட போறேன் சீதா, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் அவகிட்ட சொல்லிட போறேன். இல்ல வேண்டாங்க, நீங்க அவசரப்பட்டு இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். அப்பா எல்லாத்தையும் நிதானமா பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல இப்ப நம்ம குடும்பம், குழந்தைங்க எதிர்காலம், இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அவ இல்லாம இருந்தா என் குழந்தைங்களோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். சுஜா, பூஜா, கார்த்திக்லாம் அவளை அம்மான்னு கூப்பிடுறத பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. குழந்தைங்க என்ன அம்மான்னு கூப்பிடலையா? அது வேற, இது வேற. உன்னை அவளையும் கம்பேர் பண்ணி பேசாத. நீ அவளை ஒன்னா. அவ தன்னலத்தோட மொத்த உருவம். உனக்கு மற்றவங்களுக்காக கஷ்டப்படுறத தவிர வேற எதுவும் தெரியாது. கேட்டா இந்திய கலாச்சாரப்படி பொண்ணுங்க அப்படிதான் இருக்கணும் அப்படிங்க. செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் சஃபரிங். என்ன செய்யறது? இதுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்காதா? சரி, சாப்பிடுவாங்க. என்னம்மா இருட்டில் உட்காந்துருக்கீங்க? வாசிதா, வந்துட்டியா? ஏண்டி சீதா, செல்லம்மா வந்துட்டாளாமே, பெரியவர் சொன்னாரு. ஆமாமா, அந்த வீட்டுக்கு அவங்க வந்தது யாருக்குமே பிடிக்கல. பசங்க இன்னும் என்னத்தான் அம்மாவா நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் ஆபீஸுக்கு போய் நான் பேசணுமா? அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு. அவர் என்னடி மனசு உடையிறது? அவளை வெளியே போக சொல்ல வேண்டியது தானே? எப்படிமா சொல்லுவாரு? அவர் இன்னும் அவங்களுக்கு விவாகரத்து கொடுக்கலையே. அவங்க இன்னும் அந்த வீட்டுக்கு மூத்த மருமகதான். இந்த கல்யாணம் நடந்தது இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரளயமே உண்டாகும். இந்த பிரச்சனையை ஜாக்கிரதையா கையாளணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எப்படி உன்னால இப்படியெல்லாம் பேச முடியறது? அம்மா, இப்படிதான் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறத விட எப்படி நடக்குதோ அதை ஏத்துக்கிறது தான் வாழ்க்கை. என்னம்மா, வாங்க. பிரபா, பிரபா, ஒரு நிமிஷம். பிரபா, என்ன? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப சொல்லி ஆகணுமா? ஆமா, என் பக்கத்துல நிறைய தவறுகள் இருக்கு. நான் உன்னை திடீர்னு விட்டுட்டு போயிட்டேன். நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல? ஏன்னா உன் நிலைமையில எந்த ஒரு ஆம்பளை இருந்தாலும் இந்நேரத்துக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி குடும்பமே நடத்திட்டு இருப்பான். அட்லீஸ்ட் குழந்தைங்களை காரணமா காமிச்சாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான்.
உன்னை நிஜமாவே ரொம்ப பாராட்டணும் பிரபா. எனக்கு உன்னை நினைச்ச ரொம்ப பெருமையா இருக்கு. இதை மனசு விட்டு சொல்லணும்னு நினைச்சேன், அதான் சொல்லிட்டேன். பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாடா. சார், தப்பாக நினச்சிக்காதீங்க. என் டாக்டர் ஆர்த்தியோட மேரேஜ் விஷயமா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். அதான் உங்களை சந்திக்க முடியல. எதுங்க? நோ நோ நோ, கண்டிப்பாக நான் பத்திரிக்கை வைக்க வருவேன். அப்போ இந்த மேட்டரை பேசி ஃபைனலைஸ் பண்ணுவோம். ஓகே? ஆ, தேங்க்யூ. மிஸ்டர் ரிஷி, உங்கள் சார்பில் கிராமத்தில் பத்திரிக்கை வைக்க வேண்டாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முக்கியமானவங்களுக்கு போஸ்டில் அனுப்பிச்சா போதும். ஆ வாங்க. அப்பா, பிரிண்டிங்க்கு அப்புறம் பத்திரிக்கை ரொம்ப ஜோரா இருக்குப்பா. தேங்க்யூ. எனக்கு ஒரு 100 பத்திரிக்கையாவது வேணும். என்னோட கல்யாணத்துக்கு தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக அழைக்க முடியல. அட்லீஸ்ட் ஆர்த்தி கல்யாணத்துக்காவது அழைக்கணும்ல. டேய் என்னடா அது, எடுத்துக்கடா. மிஸ்டர் ரிஷி, முதல் பத்திரிக்கை சுவாமிகிட்ட வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அதில் சீதா பிரபாகர் அவங்க 2 பேர் பேரையும் எழுதி அவங்களுக்கு தான் முதல்ல இஷ்யூ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கே கொடுக்கணும். நானும் அதை தான் சார் நினச்சேன். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு அவங்க தானே காரணம். 2 பேருக்கும் ஒரே பத்திரிக்கை வேண்டாமாம்மா? என்னம்மா சொல்ற? அவங்க 2 பேரும் தம்பதிகளாச்சே. அவங்க 2 பேருக்கும் ஒரே பத்திரிக்கை வைக்கிறது தானே முறை. வேண்டாமாம்மா, அத்தை பேருக்கு தனியாக ஒரு பத்திரிக்கையும் பிரபாகர் சாருக்கு தனியாக ஒரு பத்திரிக்கையும் வைங்க. ஏம்மா பிரித்து பேசுகிற? பிரபாகர் சாரோட முதல் வைஃப் செல்லம்மா வந்துட்டாங்க. உனக்கு எப்படி தெரியும்? அவங்க நம்ம ஸ்டோருக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்திருந்தாங்க. அப்போதான் எனக்கு தெரியும். எவ்வளோ ஆச்சு? 2500 ஆச்சு. ஐயோ, என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கே. ஹோம் டெலிவரி பண்ணிடுறீங்களா? உங்கள் அட்ரஸை சொல்லுங்கள். செல்லம்மா, நம்பர் 2 ஆர்காட் ரோட், கோடம்பாக்கம், சென்னை. இந்த மெகாபைட் கம்ப்யூட்டர் கம்பெனிலங்க, அந்த ஓனரோட வீடு தான். நீங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கீங்களா? ஆமாம், நான் தான் பிரபாகரோட வைஃப். என்ன அப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். இல்லை, அப்படிலாம் இல்லை. மிஸ்டர் பிரபாகர் சார் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் தான். இது வரைக்கும் அவரோட உங்களை பார்த்தது இல்லைன்னு தான். நான் கொஞ்ச நாளாக மும்பையில் இருந்தேன், அதான் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஓகே மேடம். பார்சல் ரெடியா? இன்னும் ஆகல மேடம். நீங்கள் வீட்டுக்கே கொடுத்து அனுப்பிச்சிடுங்களேன். ஓகே. வாடா வாடா. செல்லம்மா வந்த விஷயத்த சீதா ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அதான் மாமா எங்க சீதாத்த. சீதா, என்ன ரிஷி ஆர்த்தி இன்னும் வரலையா? இல்ல வந்தாங்க. இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணாங்க. எங்கேயும் முக்கியமா ஒரு இடத்துக்கு போகணுமா, இன்னொரு நாளைக்கு வரோம்னு சொல்லி இப்போதான் கிளம்பி போனாங்க. நான் உங்களுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக போனேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா இருக்குங்க. அவங்கள்ட்ட நீயே கொடுத்துரு. சரி. அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. நம்ம 2 பேரையும் பார்த்தாலும் அதே மாதிரி சந்தோஷமா தான் இருக்கணும். என்னவோ சீதான்னு பேர் வச்சாலே கல்யாணத்துக்கு அப்புறமா கஷ்டம் வரும் போல இருக்கு. எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி கிராண்டா கல்யாணம், ரிசப்ஷன், ஹனிமூன் இதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு சீதா. ஐ மஸ்ட் somehow. நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். சீதா,
நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. ஒரு மணி நேரமாவது நான் உங்ககிட்ட பேசணும், மனசு விட்டு பேசணும். சீதா, நீ என்ன நம்புறல்ல? செல்லம்மா உன்னை யாருன்னு கேட்டப்போ பசங்க டீச்சர்னு சொன்னாங்க. நான் பேசாம இருந்தேன். நீங்க ஏன் என்ன ஒய்ஃப்னு சொல்ல நீ இது வரைக்கும் கேட்கல. அப்போ நீ என்ன நம்புற? ஐ எம் வித் யூ சீதா. எல்லாம் நல்லதுக்கு தான். ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. நான் வரேன். சுஜாதா, எனக்கு இந்த சோட்டோ கண்டாலே பிடிக்கல. விளையாடும்போது வந்துடுறான், சாப்பிடும்போது டைனிங் ஹாலுக்கு வந்துடுறான். ஆமாம் கார்த்திக், எனக்கு கூட பிடிக்கல. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இன்னைக்கு எங்கள் அம்மா கூட சோட்டுன்னு ஒரு பையன் வந்திருக்கான்னு சொன்னேன். உடனே அவனும் உன் தம்பியான்னு கேட்டா. பலார்னு விட்டேன், பேசாமல் போயிட்டா. இந்த செல்லம்மா வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. கூடவே இந்த சோட்டு வேற. டேய், நீ எதுக்குறா இங்கே வந்த? எந்திரி, நீ முதல்ல வெளில போ. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, நானும் உங்களோட இருக்கேங்க்கா. எங்களோடையா? முதல்ல நீ எந்திரி, எந்திரி, போ வெளிய. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நானும் உங்களோட படுத்துக்கிறேண்ணா. என்னது என்னோடயா? முதல்ல வெளியே போடா. போடான்னு சொல்றேன்ல. வெளியே போயிடா. போடா வெளியே போடா. தாத்தா தாத்தா, இங்க பாருங்க தாத்தா இந்த சோட்டுவை. என்னடா செருப்பு போட்டுட்டு சாமி ரங்குள்ள அங்க போய் போய் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் சுண்டலை கொடுத்து அனுப்புற போ. எல்லாம் ஏகம் பண்றான ரூம்குள்ள வந்து வரக்கூடாது. போப்பா. நீ எதுக்குறா இங்க வந்த? நானும் உங்களோட சேர்ந்து டிவி பார்க்கணும். இங்க ஒண்ணு பார்க்க தேவையில்ல, போ போடா. நீ ஆன் பண்ணு கார்த்திக். ஏய், என்ன கிண்டல் பண்றியா? திருப்பி வந்த உன் குடுமையை ஊத்துறேன், போடா. ஏய், அப்பா வந்துட்டாரு. டாடி. என்ன என்ன எல்லாருக்கும் எப்படி தெரியும் நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு? புடிங்க. ஏய், சண்டை போடக்கூடாது. சண்டை போடாம போய் சாப்பிடுங்க, போங்க. டாடி எனக்கு. டேய், இந்த டாடி கிடின்னு கூப்பிடுற வேலை வச்சுக்காத. பல்ல பேத்துருவேன் ராஸ்கல். ஏய், என்ன டாடி கூப்பிட்ட? இங்க வந்த அப்புறம் நான் உனக்கு கொண்டு சொல்லிட்டேன். இன்னொரு தடவை இப்படி பேசுவேன்.
செல்லம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ சுமந்து பெற்றதா சொல்றிய அந்த பையன், அவன் இங்க இருக்க வேண்டாம். நீங்க என்ன ஹாஸ்டலில் போட்டுடலாம். நான் இங்கே இருக்கிற வரைக்கும் சோட்டும் என் கூட தான் இருப்பான். பைத்தியக்காரத்தனமா பேசாத. ஊர்ல 4 பேர் கேட்டா என்ன சொல்றது? அது என் குழந்தை இல்லை, என் பொண்டாட்டி குழந்தைன்னு சொன்னமா? என்னை பொறுத்த வரைக்கும் சுஜாதா, கார்த்திக், பூஜா எப்படியோ அப்படிதான் என் சோட்டுவும். அதனால தான் கேட்குறேன். சுஜாதா, கார்த்திக், பூஜா இவங்கெல்லாம் விட்டு நீ இருக்கல, அதே மாதிரி இவனை விட்டு கொஞ்ச நாள் இருக்க வேண்டியதானே? விட்டுட்டு போனது தப்பு தான். ஆனால் அவங்கள பார்த்துக்க நீங்கள் இருந்தீங்க, மாமா இருந்தார். ஆனால் இவனுக்கு என்னை விட்டால் வேற யாருமே கிடையாது. அப்புறம் அவன் அனாதையாயிடுவான். அந்த எண்ணம் உனக்கு இவ்வளோ வருஷம் இல்லையே. புருஷன் என் குழந்தைங்கள 7-8 வருஷம் கண் காணாமல் விட்டு போயிடுவேன். திடீர்னு ஒரு நாள் வந்து குதிப்பேன். கேட்டால் பாம்பேல இருந்தேன்னு சொல்லுவேன். பண்ண பாவத்துக்கெல்லாம் அந்த பையன் ஒரு சாட்சி. அருவருப்பா இருக்கு செல்லம்மா. நீ செய்யறதெல்லாம் நியாயமா? சொல்லு. நியாயம் இல்ல பிரபா, எனக்கே தெரியுது நான் செய்யறதெல்லாம் நியாயம் இல்ல. உன் பொசிஷன்ல வேற யாராவது இருந்திருந்தா என்னை இந்த வீட்டு வாசப்படியே ஏற விட்டுருக்க மாட்டாங்க. நீ அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு மரியாதை கொடுத்து பேசிட்டாவது இருக்க. ஏன் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்கும், நான் இப்படிலாம் சீரஞ்சு போவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை பிரபா. நான் இங்கிருந்து பாம்பே போவேன், அங்க இப்படிலாம் அவஸ்தைப்படுவேன். சோட்டுன்னு ஒரு குழந்தைய வயிற்றுல வாய். சத்தியமா இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை பிரபா. கல்யாணம் ஆனதுலேருந்து என் வாழ்க்கையில நீ என்னென்ன சொன்னியோ, அது நல்லதோ கெட்டதோ அது யோசிக்காம கேட்டுட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் நீ சொல்ற பேச்ச கேட்டிருந்தா இன்னைக்கு உன் முன்னாடி இப்படி தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்காது பிரபா.